கௌதம் செல்லக்குட்டி. ஸோ 7th சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியலுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் ஸோ இருப்பா. இதில் ரிப்பீட்டடாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம்ஸில். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் கௌதம் சேனலில் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. நியூஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிடுங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லீக்டு கொஸ்டின் பஸ் அடுத்தது வர கொஸ்டின் பஸ்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் பண்ணி போட்டுருவேன். ஆன்சர் கீயும் அனுப்புவேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கப்பா. கோவில்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். புக் பேக் தான் எல்லாமே. ஓகேவா? புக் பேக் வச்சு தரவு பண்ணாலே போதும். நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். புக் பேக்கை தரவு பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன், குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறியாக அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது என்ன? 18. முதன்மை காரணங்களில் என்பன டேஸ் ஆகும். ஸோ 4 1 மார்க்கு சூசிட்டு அடுத்து கோடிட்ட தேர்வுக்க பாருங்கள். இதுவும் 4 மார்க் தான். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார். நடுநாடாக அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் டேஸ் ஆகும். உலகின் மிக நீண்ட கடற்கரை டேஸ் ஆகும். செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் சென்னையில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு. ஓகேங்களா? தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமையாகும். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடிட்டு இருப்பீங்க. ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஓகேங்களா? உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும். ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக்க பாருங்கள். 4 மார்க் இது 4 மார்க்கு. 1 மார்க்லேயே 12 வந்துருச்சு பாருங்கள். இங்கேயே இன்னும் சரியாக தவிர வேறு இருக்குது. ஸோ பொறுத்துக்க பார்த்துட்டிங்களா? 4 பொறுத்துக்க பாருங்கள் தெளிவாக. அடுத்து சரியாக தவறா பாருங்கள். அடுத்து அப்படியே 5th கிலோமீட்டர் பாருங்கள். இதுக்கு 1 மார்க். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த 7ல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுதுனா போதுமானது. 2 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? எது வேணால் விட்டுக்கலாம். கம்பல்சரிலாம் கிடையாது. ஸோ எனி 5 தான். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எது உங்களுக்கு தெளிவாக தெரியுதோ அதை எழுதுங்க. எதுவுமே தெரியலனா கூட பேஜை ஃபில்அப் பண்ணி வச்சுட்டு வாங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த பழக்கம் உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு பக்கத்தில் விடை தருக. சிந்துவை ஆரபணியர் கைப்பற்றியதன் தாக்கங்கள் யாவை? உற்பத்தியின் வகைகளை விளக்குக. ஸோ இது 2ல் இதை 1 எழுதுனா போதும்ப்பா. 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி, இவ்வளோ தான்ப்பா கொஸ்டின் பேப்பர். நீங்கள் கஷ்டப்பட மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். புக் பேக் படிங்க போதுமானது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஷேர் பண்ணிவிட்டு டைம் டேபிள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக போட முடியும். அதே மாதிரி ஓல்டு சப்ஸ்கிரைபர்னு போட்டு ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. நியூ சப்ஸ்கிரைபர்னு போட்டு ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே பச்சல குட்டி சச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.